ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிறிய தியானத்திற்காக ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நேற்று தியானித்த அதே பகுதியை நாம் மீண்டும் தியானிப்போம். ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். இது குறித்து நேற்று நாம் சற்று தியானித்தோம். இந்த நகோமியின் குடும்பத்தை குறித்து தான் நாம் இங்கே பார்த்துட்ருக்குறோம். இந்த நகோமியின் குடும்பத்தில் எலிமெலேக்கு கணவன் மரித்து போனான். 2 பிள்ளைகள் குமாரர்கள் அவர்களும் மரித்து போனார்கள். இந்த சூழ்நிலையில் இவள் மருமக்கள் 2 பேரையும் பார்த்து, அதாவது ஒருபால் ரூத், இவங்க 2 பேரையும் பார்த்து நீங்கள் தாய் வீட்டுக்கு போய் அங்கே சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு கர்த்தர் நியமிக்கிறபடி நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போது 2 பேருமே முதல்ல போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி ரொம்ப அந்த காரியத்தை குறித்து சொன்னதுனால ஒருபால் என்ன செய்கிறா அப்படின்னா மாமியை முத்தம் செய்து விட்டு அவள் அழுது கொண்டே சென்று விட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. அவள் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நீர் போகிற இடத்துக்கு தான் நானும் வருவேன், நீர் தங்குற இடத்துல தான் நானும் தங்குவேன். ஏன்னா உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உமக்கு யார் தேவனோ அவர் தான் எனக்கும் தேவன், உமக்கு யார் சொந்த பந்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கும் சொந்த பந்தமாக இருப்பாங்கன்னு சொல்லி தாய் தகப்பனை தேடி போகாமல் தன்னுடைய மாமியை பின்தொடர்ந்து அந்த காரியத்தை அவர் செய்ததை நம்ம அங்கே பார்த்தோம். இந்த பகுதியை நம்ம நேற்று சிந்தித்தோம். அந்த மாமியாரை விடாமல் பற்றி கொண்ட ஒரு மருமகள். இந்த காலத்தை அப்படி நம்ம பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட அன்பை நம்ம பார்க்க முடியலை. ஆனால் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம குறித்து நம்ம தியானித்தோம். இன்னொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது என்ன அப்படின்னா, நாமும் கூட ஆண்டவரோடு நமக்குள்ள அந்த ஐக்கியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம ஆண்டவரோடு அதிகமாக நெருக்கமாக இருக்கும்போது, ஆண்டவரோடு அதிகமான ஒரு ஐக்கியத்தை நம்ம காணப்படும் போது தான் சில கடினமான சூழ்நிலைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரை நம்ம பற்றி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சில கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கும். சில துன்பமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். அப்போது நம்ம இந்த ரூத் தன்னுடைய மாமியை பற்றி கொண்டதை போல நாமும் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறோமா, அல்லது அந்த ஒருபாலை போல அவள் மாமியை விட்டு சென்றதை போல் நம்ம ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக சென்று விடுகிறோமா என்பதை தான் நாம் இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். ஒருவேளை சில கஷ்டமான பாதை வழியாக கடந்து சென்றாலும், துன்பமான பாதை வழியாக கடந்து சென்றாலும், சில இழப்புகளை சந்திக்க நேர்ந்தாலும் நான் மாமியாரை விடமாட்டேன் அப்படின்னு நம்ம இருந்ததை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள் எது நேரிட்டாலும் என் தேவன் தான் எனக்கு மெயின், அவர் தான் எனக்கு முக்கியமானவர், அவர் கூட தான் நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இங்கே இந்த மாமியை நகோமியை ரூத்து உறுதியாக பற்றி கொண்டதுனால பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே ஆசீர்வாதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை நாம் உறுதியை பற்றி கொள்ளும்போது ஒருவேளை இந்த காலத்து பாடுகள் அது நிரந்தரமானது கிடையாது, அது தற்காலிகமானது தான். ஆனால் அதை நம்ம தாண்டி போகும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா துன்பங்களையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் சகித்து ஆண்டவரை விடாமல் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது உள்ள அந்த அன்பை நம்ம விட்டுறவே கூடாது. ஆண்டவர் மேலே உள்ள அந்த நம்பிக்கையை விட்டுவிடவே கூடாது. ஆண்டோடைய கரத்தை நம்ம உறுதியாய் பிடித்து கொள்ளணும். அப்படி பிடித்து கொள்ளும்போது ஒரு நாள் வரும், அன்றைக்கி அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருப்பார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. நம்ம யோசித்து பார்ப்போம். 2 பேர், ஒருபால் ரூத். ஒருபால் நகோமியை விட்டு அவள் சென்று விட்டாள். ஆனால் ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். நம்ம இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். சில துன்பங்கள் கஷ்டங்கள் நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்ம சோதிக்கிறவர் கிடையாது, சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொல்ல வேதத்தில் பார்க்குறோம். பிசாசு நம்மளை குறித்து ஏதாவது சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த காரியமாக இருக்கிறதுனால தான் யோபட்ட சொன்ன மாதிரி இவங்க வேலையை அடைச்சிருக்கிறதுனால தான் அவன் பின்பற்றுறான், அவனை கொஞ்சம் லேசாக தொட்டு பாரும், அவன் மறுதளிச்சிருவான் சொல்லி பிசாசு சொல்லும்போது ஆண்டவர் நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம மேலே ஆண்டவர் நம்பிக்கை வச்சுருக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, சொன்னால் சோதிச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறார். இவன் அந்த சாத்தானை கொஞ்சம் இடம் கொடுக்குறாரு, செஞ்சு பாரு. அப்போ அந்த பிசாசு சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நம்ம தான் அதை உறுதிப்படுத்தணும். ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு நம்ம பார்த்தவன நடக்கணும். ஆண்டவர் நம்ம நம்பித்தான் அந்த சோதனையை அனுமதிக்கிறதுக்கு அனுமதிக்கிறார், சோதிக்க வைக்கிறார். நம்ம விழுந்து போயிட்டோம் அப்படின்னா அதில் பிசாசு ஜெயிச்சிருவோம். ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கை வீணாக போயிடும். யோபு மேலே ஆண்டவர் நம்பிக்கை வச்சார். அதனால தான் திரும்ப திரும்ப அவன் நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லும் போதெல்லாம் அவனை விட்டுட்டார். கடைசியில் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருந்தான். ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நம்மளும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி விடாமல் பற்றி கொள்ளும்போது
நிச்சயமாக நமக்கும் 2 மடங்கு ஒருவேளை நம்ம துன்பத்தை அனுபவித்த அந்த காலத்திற்கு சமமாய் பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். அது எந்த சந்தேகமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், மார்த்தாள் மரியாள் எவ்வளவோ இழப்புகள், ஆனால் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கிட்டாங்க. இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். யோபு இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? ஆண்டவர் மேலே வச்சுருந்த அந்த அன்பு, ஆண்டவர் மேலே வைத்திருந்த நம்பிக்கை, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டதுனால தான். நாமும் இந்த நாளில் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ரோமர் 8:36 39 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் சொல்லிவிட்டு, இந்த காரியங்களில் எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது, ஆண்டவருக்கு எனக்குள்ள அன்பை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லி நம் தைரியமாக சொல்லுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் பிசாசை சோதிக்கிறதுக்கு அனுமதிக்கும் போது நம்மை நம்பி தான் அதை செய்கிறாரு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பின்னாட்களில் பெரிய ஆசீர்வாதங்கள், மேன்மை, உயர்வு ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதே பகுதியிலிருந்து நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கி மீண்டும் அதை ஆழமாக சிந்திக்க நீங்கள் கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, சில நேரங்கள் நாங்கள் உறுதியை பற்றி கொள்ளும்போது பிசாசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் உன்னை இப்படி செஞ்சீருன்னா அவன் மூட்டை விலகிடுவான், இப்படி அன்பை மறந்து போவான், உன் மேலே ஒரு நம்பிக்கை இழந்துருவான்னு சொல்லி சில காரியங்களை சொல்லலாம். அதனால் கூட நீர் ஆண்டவரே எங்களை நம்பித்தான் சில காரியங்களை அனுமதிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் அதில் உறுதியாக இருந்து நம்முடைய அன்பை விட்டு எந்த சக்தி மூலம் பிரிக்க முடியாதபடி எங்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் வீண் போகக்கூடாது. சாமி, உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ரூத்தை போல உறுதியாய் பற்றிக்கொண்டு பின் நாட்களில் வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட நீர் கிருபை செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.